சிறை நிரப்பும் போராட்டம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அறிவிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தம் சிறைகள் தமிழ்நாட்டிலே நிரப்பப்படும். சிறை நிரப்பு போராட்டம் கடுமையான போராட்டம் நடத்துவோம். ஏன்னா ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒன்று கணக்கு வச்சுக்கிட்டு சரி இன்னொரு 8 மாசம் ஏமாத்திடலாம், 4 வருஷம் ஏமாத்திட்டோம், இன்னொரு 8 மாசம் ஏமாத்திடலாம், அப்படியே போயிடலாம், கொண்டு போயிடலாம், அப்படி இப்படி இவங்க ஸ்டைலே அப்படிதான். ஆனாலும் நான் விட போறது கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, நீங்க அனுபவிக்க போறீங்க இந்த தேர்தலில், அது மட்டும் எனக்கு தெரியுது. ஒழுங்கா கொடுத்துடுங்க. இப்ப கூட லேட் ஆகல. நாங்க கேட்கறது நியாயமா கேட்டோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து 1226 நாள் ஆகிறது. இந்த தீர்ப்பில் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடயம் கிடையாது. இதற்கு நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமும் கிடையாது. இருக்கிற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள். இது வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. இதுக்கு மேல எங்கேயுமே மேல்முறையீடு கிடையாது. உச்சநீதிமன்றத்துக்கு மேல யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டு பண்ணுங்க. அந்த தீர்ப்பை வைத்துத்தான் இப்பொழுது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனா அமைச்சாங்க. அந்த பேக்வர்ட் கிளாஸ் அமைச்சுக்கிட்டு அதுல வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க. என்ன, உச்சநீதிமன்றம் தீர்ப்புல 68 பேராகிராஃப் 73 பேராகிராஃப் வைத்துத்தான் இதற்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க பரிந்துரை செய்யுங்கள். எவ்வளவு நாள்ல? 3 மாசம். நாங்க உற்சாகமா இருந்தோம். 3 மாசத்துல வந்துடும் ஐயா, எப்படியாவது இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைச்சிடும் ஐயா, எப்படியாவது வேலை கிடைச்சிடும், டிஎன்பிசில வந்துடும், எப்படியாவது வந்துருவாங்க டாக்டர், சந்தோஷமா இருக்கு. 3 மாசம் சரி பரவாயில்ல. அப்புறம் பார்த்தோம் உற்சாகம் 3 மாசம் நெருங்க ஒரு முறை நம்ம முதலமைச்சர் போய் கேட்டேன். இப்ப பாக்குறப்போ இது 3 மாசம் சொல்றீங்களே, நெருக்கம் வந்துடுச்சு, இன்னும் முடியல. இல்ல இது முடிஞ்சது. அடுத்தது வந்தா கூட நான் ஒரு ஸ்பெஷல் அசம்பிளி செஷன் வைக்கிறேன் சொல்றாரு முதலமைச்சர். என்கிட்ட சொல்றாரு, ஓ இதெல்லாம் நான் நம்பினேன், எவ்வளோ இப்ப தெரியுது. நம்பி பரவாயில்லப்பா, சிஎம் வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க ஸ்பெஷல் செஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் வெளியில சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் தெரியுது ஆப்பு வச்சுட்டாரு. அதன் பிறகு 3 மாதம், அப்புறம் பிறகு பார்த்தா 3 மாதம் இல்ல 6 மாதம் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் இன்னொரு 6 மாசம், அப்புறம் இன்னொரு 6 மாசம், 2 வருஷம் போயிடுச்சு. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய பதவி காலமே 3 வருஷம் தான். 2 வருஷம் போயிடுச்சு. இப்ப 2 வருஷம் போன காலத்துல இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அரசாணை என்னன்னா, ஓராண்டு கால நீடிப்பு.